ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முயலை பாருங்கள், ரொம்ப மூச்சு வாங்குது இல்லைங்க? ஆமாங்க, எங்கள் கோயம்புத்தூரில் ஒரு 10 நாளைக்கு மேலே வெயில், ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப உஷ்ணமாக இருக்குது. நம்மளே தாங்க முடியலையே, இந்த ஜீவராசியெல்லாம் தாங்குமா? நினச்சி பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் மூச்சு வாங்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நம்ம என்னென்னா ஷெட்டு மேலெல்லாம் கொஞ்சம் அந்த தென்னங்கீத்தெல்லாம் போட்டு விட்டுருக்கோம். இருந்தாலுமே இந்த ஜீவன்கள் கொஞ்சம் ஹீட்டு தாங்காதுங்க. ஏன்னா மே மாத வெயிலை விட கொடுமையாக அடிச்சிட்ருக்குதுங்க. மழையும் வர காணோம். ஏன்னா சில ஏரியாவில் மழை வருது, ஆனால் எங்கள் ஏரியாவில் கோயம்புத்தூர் சைடில் கொஞ்சம் மழை வரல. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க. அந்த வெயிலுக்கு இடையிலையும் நம்ம முயல்கள் எல்லாம் குட்டி போட்டிருக்குது. போன வீடியோவில் ஒரு முயல் தான் குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, 7 குட்டி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 முயலுமே குட்டி போட்டுருச்சுங்க. மொத்தம் 4 முயல் குட்டி போட்டிருக்குறாங்க. எல்லாருமே தாயும் சேயும் நலமாக சூப்பராக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா 7 குட்டி 8 குட்டி, மறுபடியும் ஒரு 7 குட்டி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. குட்டி எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. சில நண்பர்கள் ப்ரீடிங் ஆகுது முயல், பட் குட்டி போட மாட்டேங்குது, ஏமாத்திடுதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் யூடியூப் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண் முயல் சில நேரம் மலட்டுத்தன்மையாக இருக்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு 10 கடலை ஆண் முயலுக்கு கொடுங்க. அதே மாதிரி பெண் முயலுக்கு ஒரு 5 கடலை கொடுத்துட்டு வரலாம். தொடர்ந்து ஒரு 5 நாள் டு 7 நாள் கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக ப்ரீடிங் நின்று கண்டிப்பாக 1 மாதத்தில் குட்டி போடுங்க. அது கூடவே டெட்ராசைக்ளின் மருந்து, எல்லோ கலர் பாக்கெட் மருந்து, அது தண்ணியில் கலந்து நீங்கள் ஒரு லிட்டருக்கு 1 கிராம் அந்த மாதிரி விதத்தில் கலந்து தொடர்ந்து 7 நாள், மாதத்துக்கு ஒரு முறை டெட்ராசைக்ளின் கொடுங்க. கண்டிப்பாக முயல்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது நம்மக்கிட்ட சோவியத் சின்ஸில் எல்லாமே சினையாக இருக்குதுங்க. 5 முயலுமே சினையாக இருக்காங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி அக்டோபர் 1 2க்குள்ளே குட்டி போட்டுருவாங்க. இவங்க இந்த குட்டீஸ் எல்லாம் பிரித்து விட்ருக்குங்க. 48 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போவே சண்டை வருது, அதனால் பிரித்து விட்டாச்சு. இன்றைக்கி கொரியர்ஸ் எல்லாமே சேஃபாக அனுப்பிச்சாச்சுங்க. தேங்க்யூ.